வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் லீடர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே அந்த முத்தை தருவத்தி திருநகை பாடலை ஜிப்ரான் அவர்கள் பாடும்போது என்னுடைய உடல்லாம் சிலுத்திருச்சு. காரணம் அருணகிரிநாதர் திருவண்ணாமலைக்காரனான முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவணை என்று அவர் அந்த திருப்புகழினுடைய வரிகளை பாடிய உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி, ஏன்னா ஹீரோ பேரும் சரவணன் என்பதனால அது அவ்வளோ அற்புதமாக பொருந்தி வருவதை நான் பார்த்தேன். இந்த படத்தில் நான் 2 பாடல்களை எழுதியிருக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். இந்த படத்தில் துரை செந்தில்குமார் அவர்களோடு பணியாற்றுகிற அனுபவம் என்பது மிகச்சிறந்த ஒரு அனுபவம். இந்த ட்ரெயிலரை பார்த்த உடனே இந்த படம் எத்தகைய சிறப்பான ஒரு படமாக வரப்போகிறது என்பதற்கு கட்டியம் கூறுவது போல இருக்கின்றது. அவருடைய படங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை அப்படி ஒரு அற்புதமான படம். ஜிப்ரான் சார், என்னோட துரை செந்தில் சார், இன்னைக்கு தான் துரை செந்தில் சாரே நேரில் பார்க்குறேன். பாட்டை எழுதி முடிச்சாச்சு. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பெரிய ஃபேன். எதிர் டீச்சர், உங்களுடைய காக்கி சட்டை, கொடி, பட்டாசு, லாஸ்டாக ரிலீஸ் ஆகி சட்டை போட்டு கருடம் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் படத்தில் நானும் ஒரு பாடல் எழுதியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதில் அப்பா பொண்ணை பற்றி ஒரு பாடல், ஜாலியாக ஒரு பாடல் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஜிப்ரான் சார், உங்கள் குட்டிப்படியிலேருந்து நான் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். ஏப்ரல் 3ஆம் தேதி தொலைக்காட்சி மாலை தமிழ் வழக்கத்தில் லீடர்னு சொன்னால் உண்மையிலேயே லெஜண்ட் சரவணன் அதுக்கு உதாரணம் ஒன்றா சொல்லுவாங்க. கேளுங்க, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் நான் சொல்ல முடியாது. கிடைக்கிறது வரோம். முதலில் வணிகத்துறையில் வந்து தானே விளம்பரம் பண்ணி இன்னைக்கு அத்தனை பெரிய பெரிய நிறுவனங்களோட உரிமையாளர்களும் விளம்பரம் அவங்களே நடிச்சு பண்ற அளவுக்கு அது ஒரு அடித்தளம் அமைத்து தந்தது, பாதை அமைத்து தந்தது லெஜண்ட் சரவணன் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, உண்மையிலேயே பெருமைக்குரிய சமாச்சாரம். அவரோட பழகும்போது அவருடைய எண்ணெய் திறன், அதாவது பல கதைகளை மனசில் வச்சிருக்கிறாரு, பல கதாபாத்திரங்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் என்கிட்ட ஒரு கதை சொன்னார். புருஷனுடைய கதை 6 பேக் வைக்கிற அளவுக்கு சேர்த்து நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ஆத்மீக ஆற்றலாக இருந்தால் அவருடைய பணி அங்கீகாரம் பிரகாசமாக பிரகாசிக்கும். துரை செந்தில்குமாருக்கு திரும்பவும் சரவணன் லெஜண்ட் சரவணன் படம் தருவாங்க அளவுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அந்த தம்பி ஜிப்ரானுக்கு இந்த அற்புதமான விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். லெஜண்ட் சரவணன் சாரோடைய முதல் படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பிரமாண்டமான படைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் நெக்ஸ்ட் பிக்சர் என்ன செய்ய போகிறாரு
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் வந்து கருடன் படம் பார்த்தேன். கருடன் படம் வந்து செந்தில்குமார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த டேரக்டர், எனக்கு பட்டாஸ் பண்ணவர். அவர் வந்து பண்ண போகிறாரு, 2 பேரும் இணைய போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா லெஜண்ட் சரவணன் சார் வந்து அரங்க மதுரை ஒரு நிகழ்ச்சி நடக்க கேள்விப்பட்டேன். அரங்க அதிர்ந்துட்டே இருக்கு, யாரும் பேச முடியாத அளவுக்கு அரங்க அதிர்ந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது உண்மையாகவே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய படமாக தான் இருக்கு. சரவணன் சார் வந்து முதல்ல அப்படியா சார், ஆனால் படம் 3ஆம் தேதி ரிலீஸ். நீங்கள் வந்து படம் ரிலீஸ் முன்னாடி படம் பார்க்க வந்துருக்கீங்க சார். நிச்சயமாக வந்துடும் சார், நான் 1ஆம் தேதி வந்துடுறேன். அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க, சார் வந்து நீங்கள் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது சொல்கிறார் சார். அதனால் 26ஆம் தேதி நிகழ்ச்சி இருக்கு, சரி படம் 25 வந்ததுதான் 26 நிகழ்ச்சி வச்சுருக்காரு. இன்னும் சார் வந்து லைன் வந்தார், சார் இல்லை சார் படம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கு, அதனால வந்து நாங்கள் தள்ளி வச்சுக்கிறோம் சார். இந்த 3ஆம் தேதி வேற படம் வருது, அதனால தள்ளி வச்சுக்கிறோம். அவர் எதுவும் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் நான் படத்தை வச்சுக்கிட்டா ப்ரொடியூசர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா முறையும் அவனே சொல்லிக்கணும். அப்புறம் வந்து வந்தவொடனே மறுபடியும் 26ஆம் தேதி ஃபோன் பண்ண என்ன நிகழ்ச்சிருக்காங்க, இல்லை 3ஆம் தேதியே படம் ரிலீஸ், அதனால் 29ஆம் தேதி நிகழ்ச்சி வச்சுருவாங்க. சரி ஓகே, இப்படிதான் நான் எல்லாமே நிகழ்ச்சி நடக்கக்கூடாது இறைவன் எடுத்துருக்காரு. அதனால் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். விவேக பேசும்போது சொன்னாங்க, அதாவது வந்து சரவணோட வெற்றிக்கு என்ன தாரகம் அப்பா சொன்னார். அவங்க அப்பாவை நான் சந்திச்சிருக்கேன் 85 நான் சரவணன் சீனில் வந்து ரங்கநாதரோட வந்து நான் பாடிக்க முடியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு டைரக்டர். அப்போ நான் வந்து இந்த கடைக்கு போவோம், உங்களுக்கு தெரியும் அசிஸ்டன்ட். அப்போ சினிமாவோட அசிஸ்டன்ட்னா சம்பளம் வாங்காத ஒரு வேலை பார்த்துட்டு தான் அசிஸ்டன்ட் போகும்போது அவன் பார்த்தா அது பக்கத்து ட்ராக் வந்து இந்த ரேக்கு மாறி இருக்கும்போது அது வேலை வந்து 199. நான் கரெக்டாக கணக்கு பண்ணி 490 ரூபாய் வர மாதிரி கணக்கு பண்ணி கவுண்டில் கொடுத்தேன். கொடுக்கும்போது அம்மா பார்த்துட்டு நான் அது கூட 4 பேர் அந்த கடைக்கு வந்து பார்த்துட்டு எந்த சட்டை எடுக்குது, கணக்கு பணம் வந்தால் எந்த சட்டை எடுக்கலாம்னு பார்த்துட்டு அப்போ பார்த்துட்டு அந்த சட்டையோட விலை 199. அப்போ வந்து 590 ரூபா வந்துச்சு, 500 ரூபா தான் பணம் இருக்குது. எங்கள் அப்பா சொன்னார், அந்த பில்லு தப்பாக வந்துருச்சு சார். நான் சொன்னேன், இல்லை சார் அது 99. கடையில் ஒர்க் பண்ண சொன்னார், சார் பக்கத்தில் வந்து மாறி வந்துச்சு அப்படின்னா. அப்பா சொன்னார், பரவாயில்ல சார் நீங்கள் வச்சுக்க அப்படின்னு. இல்லை சார் பணம் இல்லை. பரவாயில்ல சார் பணம் வரும்போது கொடுக்குறாங்க, நீங்கள் வச்சுக்க. அதாவது வந்து 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கணும்னு அவருக்கு அதே மரியாதை கொடுத்தாரு, லட்சம் ரூபாய்க்கு சட்டை வாங்கணும் அதே மரியாதை கொடுத்தாரு. அதாவது கஸ்டமரை மதிச்ச ஒரு அது போல இந்த படத்தை பார்த்தோன்னே நான் துறைக்கு ஃபோன் பண்ணேன். துறை வந்து என்னோட மிக நெருங்கிய நண்பர்னா நான் வந்து விரட்டு பார்த்தோன்னு சொன்னேன், சூரியன் இதுமாதிரி மாற்ற முடியும், ஒரு டேரக்டரை மாற்ற முடியும். நிச்சயமாக சூரியக்கு ஒரு எமோஷனல் கொடுத்து சூரிய கத்தியலுக்கு வெட்டான்னா அந்த எமோஷனல் வரவேற்க முடியும்னா அது நீ ஒரு கிரேட் டைரக்டர் சொன்னேன், நீ நிச்சயமாக ஒரு நல்ல படம் பண்ணுவ. அப்புறம் அது மாதிரி இந்த படம் பண்ணும்போது சொன்னேன், சரவணன் வந்து ஒரு தங்க வார்த்தை முட்டை போடுற தங்க முட்டை போடுற ஒரு வார்த்தை நம்ம இண்டஸ்ட்ரி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கு தயாரிப்பாளர்கள் தேவைப்படுறாங்க. தயவு செய்து இந்த படத்தை நீ நல்ல படமா எடுக்கணும், வெற்றி படமா எடுக்கணும், அது எங்களுக்கு நல்லது, தொழிலாளர்களுக்கு நல்லது சொன்னேன். நிச்சயமா பண்றேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டீச்சர் ஒரு இது லுக் அடிச்சிருந்தார். உண்மையாகவே எனக்கு வந்து அந்த லுக் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். லெஜண்ட் சாரோடைய 2வது கொலாபரேஷன் இது எங்களுக்கு. லெஜண்டுக்கு அப்புறம் லீடர். ஸோ ஹாப்பி. திங் மியூசிக் வந்து இந்த ப்ராஜெக்டில் கொலாபரேட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது படம் ஹீரோ சாரோட முதல் படம் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சார். அவங்க கூட பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிச்சுதான் இருந்தோம். ஆனால் ஒரு ஷார்ட்டுக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் எங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப
ரொம்ப நன்றி. ஒரு இடமும் விஷுவலாக அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கள் ஜார்ஜியாவிலேருந்து எங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து எவ்வளோ இடத்துல ஷூட்டிங் இருக்கோம், எல்லா இடத்துலையும் எவ்வளோ காம்படிஷன் பண்ணுறது. இந்த ஒவ்வொரு டீமும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கு. விஷுவலாக தியேட்டர் பார்க்கறதுக்கு நாங்களே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். இவங்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். துரை சார் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொடி படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய இடத்துல பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா வருவீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாரு. அப்புறம் அடுத்து லீடர் படத்தில் வந்து கூப்பிட்டு நீ வந்து ஒரு ரோல் பண்ணோம்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ண வச்சாங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் லெஜண்ட் சார், உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணால் டெடிக்கேஷனாக இருந்தால் ஜெயிக்கலாம்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். எனக்கெல்லாம் வந்து நான் வந்து நீங்கள் வந்ததுலேருந்தே எல்லாருமே ஃபைட் பண்ணியிருக்கேன் சார். அவர் ஒரு நாள் வருவார், அன்றைக்கி எல்லாரும் கை தட்டுவீங்க அப்படின்ற அளவு இன்னைக்கு இந்த ஆக்ஷன் டீசர் பார்க்கும்போது எப்படி இருந்தது? வேற மாதிரி சார், வேற மாதிரி. அதே மாதிரி வந்து ஜிப்ரானா அந்த முருகன் சாமி போட்டிங்கன்னா அது பாடும்போது ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த கோயில் உள்ள போயிட்டு நம்ம மனசார சந்தோஷமாக வேண்டிட்டு நம்மளோட நினைச்சதெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் அந்த பாட்டை உடனே வேற லெவல் சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்தடுத்து எப்படி வந்து நிறைய ஹீரோஸ் பண்ணும்போது அவங்க கூட ஒரு காமெடியெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டே வருவாங்களோ அந்த மாதிரி லெஜண்ட் சார் உங்க கூட ட்ராவல் பண்ண ஆசைப்படுறேன். அந்த ட்ரெயினை தவிர எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா அது பயங்கரமாக இருக்குது. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜை வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக டேரக்டர் தான் முதல்ல நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த மாட்டேன். தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நன்றி சார். ப்ளஸ் சார் நடிச்சது அது மட்டும் இல்லாமல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் பர்த்டேக்கு கண்டிப்பாக என்ன அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். நீங்களாம் டைரக்ட் பண்ணி நடிக்கிறாச்சு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறது, பட் நான் பாடி சார் கூட்டிகிட்டு போன பையனை அங்கே இருக்க பெரிய போஸ்டர்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப சொன்னான் ஹாப்பி. அப்போ அவன் சொன்னான், அப்பா எப்படி நீங்கள் எதுவும் சார் பண்ணுறது நீங்கள் சரி ஆனாலும் வாய்ப்பு தேவை கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு நான் செவரல் ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கால்ஸ் தான் ரெண்டு பேரும் உண்மையிலே மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும் எல்லாம் நினைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மீடியா பர்சன்டையும் தரப்பையும் எங்கள் வாழ்க்கை சந்தோஷம். இங்கே வேலை பார்க்குறேன் சார். ஜிப்ரான் சார் மியூசிக் பயணம் வெரி ப்ரோ மாஸ் ப்ரோ. நீங்கள் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். படம் மிகப்பெரிய வெற்றி வேணும். தேங்க்யூ ஸோ மச் சத்தியமான். உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அடுத்ததான் விஜய் நாங்கள் பார்க்கறதுல ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நாங்கள் எப்போ கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்ல ஒரே வார்த்தை, நிறைய நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகளில் உங்களை பார்க்குறேன்னு ஒவ்வொரு முறையும் படத்தில் என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓனா கிடையாதா தம்பி? வீட்டில் எப்படி அமைதியாக போகிற படத்துலையும் அமைதியாக தான் இருப்பாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துவானான்னு எப்படி பார்த்தேன். கடைசியாக சார் பல தடவை அவங்க ஆக்ஷன்லாம் முடிச்சது கூட எங்கிட்ட சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியாக இருக்கு மேடம். நான் சொன்னேன் 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாமல் தான் சார் இருக்காரு. நீங்கள் என்ன சார் 2 நாளில் இவ்வளோ கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திட்டே இருக்காங்க. லெஜண்ட் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும் நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணாஸ்தலுக்கு போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அங்கே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர் வந்து அவங்க ஊர்ல நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா, சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, இருக்கிற கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த
பார்க்குறது கிளாஸுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப வருஷம் லெஜண்ட் சரவணன் சார் அவரை பற்றி நான் என்ன சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னா அந்த பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதாவது ஓப்பனாக சொல்லுவாங்கன்னா படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த மனம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி துரைசந்திரன் சாரோடைய எல்லா படமும் பார்த்துருக்கேன். பட்டாசு எஸ்பெஷலி என்னோட ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போ திருப்பி திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்லலாம். பெயின் பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமா. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், ராணி மாதிரி பார்த்துருக்காங்க. சச் அ லவ்லி ஹீரோ கொடுத்து சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்களோட தங்கமாக பார்த்துருக்க லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு அந்த லீடருங்கிற பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் சிரிச்சேன், அழுதேன், கோவமா இருந்தேன். சென்டிமெண்ட் சீன்ஸ் தான் இருந்தது. எல்லா சீனும் பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணாங்க. And I'm very happy to be a part of this movie. Thanks.